தமிழகத்தில் நாளை 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் நாளை 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும், நாளை தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதியும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் 2, 3 ஆகிய தேதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 4, 5 ஆகிய தேதிகளில் பொறுத்தவரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பிருக்கக்கூடும். அதே போல 5 தினங்களுக்கான வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு என்னவென்றால் 27 3ஆம் தேதி வரையிலும் தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அதிகபட்சமான வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்றும், இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவு என்பது தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 2 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.